ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन क्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्रा येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं मगत्। वसुदेवं सुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। எல்லோருக்கும் குருவினுடைய திருப்பாதம் பணிந்து இந்த பகவத்கீதை வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு பேரருள் திருவருள் கூடியுள்ளது. இந்த பகவத்கீதை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம். பகவான் இறைவன், கீதை என்றால் ஒரு நீண்ட பாடல் அல்லது ஒரு ரிசைட்டல், ஒரு போய்டிக் ஃபார்ம்ல மனதுக்கும் புத்திக்கும் ஆத்மாவுக்கும் ரொம்ப ஹிதமா இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பா உலகிற்கு கொடுக்கப்பட்டது. இது எப்போ நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, மகாபாரத போர்ல அந்த 18 நாள் போர் தொடங்குவதற்கு முன்னால் அர்ஜுனனுக்கு ஏற்படுகின்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்காக பகவான் அவருக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை எடுத்து கூறி, ஏன் அவன் அந்த பயப்படாமலும் குழப்பமடையாமலும் மனத்தளர்வு இல்லாமலும் கர்மத்தை, அந்த கர்மமே கண்ணாக அந்த போரில் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும், கௌரவர்கள் 100 சகோதரர்கள், திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள், பாண்டவர்கள் பாண்டுவினுடைய புத்தர்கள் 5, பாண்டு, குந்தி அவர்களுடைய புத்திரர்கள். இந்த சண்டை யாருக்கு மத்தியில நடக்குது அப்படின்னு சொன்னா, கசின்ஸ்க்கு மத்தியில, ஒரே குடும்பத்தை சார்ந்த பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்க பெற்று நல்ல மூத்தோர்கள் சபையில் விதுரர், பீஷ்மர், துரோணர் போன்ற பெருமக்கள் எல்லாம் இருந்த சபையில இந்த பொறாமை, ஆசை, இந்த குணங்களால சீரழிந்து ஒரு தகப்பன் குருட்டு ராஜாவா இருக்கிறான். அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. கணவனுக்காக வேண்டி தாயும் காந்தாரியும் தன் கண்களை மறைத்து கொண்டு வாழ்கிறாள், கட்டி கொண்டு வாழ்கிறாள். அப்போ ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாத குடும்பத்தில் தாயும் தகப்பனும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய கடமைகளை
மூன்றாம் அவர் வசம் ஒப்படைத்தால் ஒரு குடும்பத்தில் என்னென்ன குழப்பங்கள் நேரும், எவ்வாறு அழிவு வரும் அப்படின்றத நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியது. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையுமே பகவத்கீதை ஒரு மனித வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கவனமாக தன்முனைப்போடு ஒரு சரிசம மனோநிலையில் நின்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறுவது பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை பற்றி நினைக்கும் பொழுது நாம ஒரு விஷயத்த மனசுல நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் புனிதமாக கருதப்படுவது கங்கை. கங்கையில போய் நாம தீர்த்தமாடினால் நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கப்படும். கங்கை வானத்திலிருந்து சிவபெருமானின் கங்காதேவி அந்த ஜடாமுடி வழியாக பகீரத மகாராஜனால பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. மக்கள் அவன் தன் முன்னோர்களை மோட்சமடைய செய்வதற்காக பிரயத்தனம் பண்ணி கொண்டு வந்தது. இப்பவும் அந்த நதி ஓடிட்டு இருக்குது. இந்துக்கள் உலகில் எந்த மூலையில இருந்தாலும் கங்கை என்றால் புனிதம், தீர்த்தமாடல் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதே போல மந்திர ஜபங்களில் காயத்ரி மிக உயர்வானது, உன்னதமானது. மனிதனுடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து அல்லது இல்லாமல் செய்து அவனை கடை தேற்றக்கூடிய ஒரு மந்திரம் என்றால், மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவள் இந்த காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவியை நோக்கி ஜபித்த மந்திரம் மிக மிக உன்னதமானது. அதே போன்ற இந்த கீதை நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எப்படி உதவி செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்மளை சரியான வழியில சரியான நேரத்துல நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்து அதை நாம பற்றி கொண்டால் அது நம்மை கைப்பற்றி அழைத்து சென்று வீடு பேறு இன்பங்களை அனுபவித்து நல்ல கதிக்கு இட்டு செல்லக்கூடியது, வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கக்கூடியது இந்த பகவத்கீதை. எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு பாருங்க. கங்கை, காயத்ரி, கீதை, இந்த மூன்றும். இந்த ஒரு மகான் கேட்கிறார், இந்த உலகத்திற்கு இந்தியா எதை கொடுத்துள்ளது அல்லது என்னத்தை கொடுக்க இயலும் அப்படின்னு. அப்போ அதுக்கு பதிலாக மகாகவி பாரதியார் சொல்றார், இந்தியா உலகிற்கு பகவத்கீதை எனும் அமிர்தத்தை கொடுத்துள்ளது. அது இந்த இகவாழ்வுக்கும் புற வாழ்க்கைக்கும் மரணமில்லாத பெருவாழ்வுக்கும் ஒரு மனிதன் பிறந்ததுடைய பலனை முழுமையாக அனுபவித்து அமரத்துவம் அடைவதற்கும் உதவி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்ற. இந்த பகவத்கீதை என்பது இப்போ உலக மொழிகள்ல ஏகப்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நிறைய இந்த கீதையை ஒரு வழிகாட்டும் நூலாக நிறைய மக்கள், உலக மக்கள் மொழி, இனம், வாழும் இடம் அப்படியெல்லாம் கடந்து இது இப்பொழுது உலகில் பரவலாக எல்லோருடைய கவனத்திற்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் காவியம். நம்ம எல்லாம் நினைப்போம், புத்தக கடைக்கு போய் நிறைய புத்தகங்களை தேடி தேடி புரட்டி இதை பார்த்து அதை பார்த்து இந்த எழுத்தாளர் அந்த எழுத்தாளர்னு பார்த்து ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்தால் நாம் சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று நினைப்போம். ஆனாலும் கூட ஐயா சுகி சிவம் அவர்கள் சொல்றாங்க, நீ புரட்டி பார்த்து வாங்கும் புத்தகம் அல்ல, எந்த புத்தகத்தை வாசித்தால் உன் வாழ்க்கையை அது புரட்டி போடுமோ, உன்னை சிந்திக்க வைக்குமோ, உன்னை ஆற்றல் மிக்கவனாக ஆக்குமோ, அந்த புத்தகம்தான் புத்தகம் அப்படின்னு சொல்ற. அத்தகைய ஒரு புத்தகம்தான் இந்த பகவத்கீதை அப்படின்னு.
நம்ம எல்லாம் நினைப்போம் தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு, ஒரு சிசுவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைப்போம். ஏன் அவசியம்? ஏன்னா ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது அதோட எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியையும், அதற்கு இதமான வளரும் பருவ உணவாகவும், அது எதிர்கால வாழ்க்கையில பெரு வியாதிகளுக்கு இடங்கொடாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தாய்ப்பால் மிக மிக அவசியம் அப்படின்னு நம்ம எல்லாம் அதை ப்ரொமோட் பண்றோம். தேக ஆரோக்கியத்துக்கு அது அமிர்தமானது அப்படின்னு. அதே போல இந்த இந்த தாய்ப்பால் நம் உடலுக்கு தேக ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு அவசியமோ அதுபோல நம் ஆத்மாவை கடை தேற்றுவது இந்த பகவத்கீதையின் சாரம் அப்படின்னா அது மிகையாகாது. ஞானத்தை கொடுத்து வாழ்க்கையில் அவனை கைப்பிடித்து அழைத்து செல்வது இந்த ஞான நூல். அவனுக்கு எல்லா சமயங்களிலும் ஒரு தாயின் அரவணைப்பை போன்று அவனுக்கு அரவணைப்பை கொடுத்து அவனை நல்வழிப்படுத்துவது இந்த பகவத்கீதை. இதுல 18 அத்தியாயங்கள் இருக்கு. முதல் 6 அத்தியாயங்களை நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். முதல் 6 அத்தியாயங்கள்ல ஒரு மனிதன் எவ்வாறு இந்த உலகாயத்தில் ஈடுபடும் பொழுது தன் கவனக்குறைவுகளாலும் அல்லது ஆசை, நான் என்ற கர்வத்தினாலும், பேராசையினாலும், மதமாச்சரியங்களாலும் குணக்கேடுகளை அடைகிறான். அது அவனை எப்படிப்பட்ட வாழ்க்கை சிக்கலுக்குள் கொண்டு செலுத்துகிறது, அதிலிருந்து அவன் மீள்வதற்கு எவ்வாறு தத்தளிக்கிறான், அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதலாக அது அவனுடைய உணர்வுகளை எப்படி பாதிக்கிறது, தர்மத்தின் வழியில் அவனை எப்படி நடக்க விடாம அது விளக்குகிறது, இதுல இருந்தெல்லாம் எப்படி மீளுவது என்பதை பற்றி இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல பேசும். பிறகு இந்த நடுவுல இருக்கிற 6 அத்தியாயங்கள்ல பகவானுடைய விபூதிகள்னாக்கா பெருமைகள், நம்மளுடைய ஒரு பக்குவத்தோடு அதை நாம நாடினால்தான், அதை புரிந்து கொண்டால்தான், அதற்குன்னு நேரம் ஒதுக்கி அதை தீர்க்கமாக வாசித்து யோசித்து அதை புரிந்து கொண்டால்தான் அது நமக்கு பகவானுடைய உண்மையான பெருமைகளை நமக்கு எடுத்து விரித்து கூறும். அது நமக்கு இதை தெரிஞ்சு கொள்றதுனால என்ன நன்மை அப்படின்னாக்கா, பகவானுடைய கிருபையை, விபூதிகளை எவன் ஒருவன் தீர்க்கமாக புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் ஆத்ம பலம், புத்தி பலம் உண்டாகும் அப்படின்றது உண்மை. இந்த கடைசி 6 அத்தியாயங்கள்ல மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த மேற்கண்ட 2 விஷயங்களை புரிந்து கொள்ளும் போது அவன் எப்படி அவற்றிலிருந்து விடுபடுகிறான், விடுபடுவதற்கான வழிவகைகள் என்ன, எது ஒன்றை அவனை உன்னதமான நிலைக்கு உயர்த்தும். ஒரு மனிதன்னு சொன்னாக்கா அவன் ஏதோ இந்த பூமியில வந்தான், எல்லா பிராணிகளைப் போல சாப்பிடுவதும் உறங்குவதும் இனவிருத்தி பண்ணுவதும் ஏதோ அப்படி வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை இல்லை. மனிதம் அவையார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பிறடு நீங்கி பிறத்தல் அரிது. அவ்வாறு பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அவ்வாறு நயந்த காலையும் தானமும் தவமும் தான் இயற்றல் அரிது அப்படின்னு. மனுஷா, நீ பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப 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 அரிதானது. ஒரு மனுஷனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனா அந்த நிலை ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அதை விட நீ கூன் குருடு செவிடு பிறடு நீங்கி குறைகளின்றி பிறப்பது இருக்குதே, அது அரிதிலும் அரிது. அதனினும் அரிது என்னன்னு சொன்னாக்கா ஞானமும் கல்வியும். இப்ப ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்து சமயத்துக்குள்ள சனாதன தர்ம வாழ்க்கை முறையில நிறைய குளறுபடிகள் இருக்கு, நிறைய அதிருப்திகள் இருக்கு,
நிறைய பிறரால நமக்கு ரொம்ப வசை மொழிகள் வந்து சேருது, எல்லாரும் நம்மளை தாக்குகிறார்கள் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா, எதனால் அப்படின்னு சொன்னா, இந்த கல்வி மட்டும் போதும்னு நம்ம நினைக்கிறோம். கல்வி மட்டும் ஒருவனை கடை தேற்றாது. அது இந்த உலகாய வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள் தேடுவதற்கும் இந்த வாழ்க்கையை ஏதோ அப்படியே சமாளித்து கொண்டு போவதற்கும் உதவி செய்யுமே தவிர, இது உன்னை ஒரு நெறிப்படுத்தி உன்னை ஒரு மனிதனுக்கு ஏற்ற மனிதத்துவத்தோடு மனித தர்ம நிலையோடு வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரமாக அது வெறும் கல்வி அமையாது, ஏட்டுக்கல்வி அமையாது. அதுக்கு என்ன வேணும்? அந்த பகுத்தறிவு என்ற ஒன்றும் வேண்டும், ஞானம் வேண்டும். நன்மை எது, தீமை எது, கைகொள்ள வேண்டிய நற்பழக்கங்கள் என்ன, தீய பழக்கங்கள் என்ன, நல்ல குணங்கள் என்ன, தீய குணங்கள் என்ன, எந்த குணங்கள் என்னை மேம்படுத்தும், எது என்னை பெரும் சிக்கலில் மாட்டிவிடும், எது என்னை வாழ்வில் புகழோடு வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி, அல்லது இழிபெயரை தேடித்தரும் அப்படின்றத பகுத்தறிந்து தெரிந்து கொள்வதற்கு ஞானம் என்ற ஒன்று வேணும். அதை தான் இங்க ஔவையார் சொல்றாங்க. ஞானமும் கல்வியும் நயத்தல் எரிது, நயந்த காலையும் தானமும் தவமும் தான் இயற்றல் எரிது. சரியான வழியில் பொருள் தேடி அந்த பொருளை எல்லோருக்கும் பயன்படியாக பகிர்ந்து அதை தான தர்மங்களுக்கும் பாவித்து தானும் வாழ்வில் உய்வெய்தி பிறகு தவம் இயற்றுதல். தவம்னா என்ன? வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு கொள்கைகளை உடைய கொள்கை பிடிப்புள்ள வாழ்க்கை. யாருக்காகவும் எதற்காகவும் நான் வாழ்க்கையின் தர்மங்களை விடமாட்டேன் அப்படின்ற ஒரு மன நிலைப்பாட்டோடு வாழ்வது. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ வைப்பது இந்த பகவத்கீதை, அதற்கு வழிகாட்டுவது. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா சொல்றாரு, இந்த பகவத்கீதையில சில பேர் நினைச்சுக்கலாம் பாப்புலரா இருக்கிற ஸ்லோகங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஏதுவானது, அதனால நான் எங்கேயோ அங்க ஒரு ஸ்லோகம் இங்க ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி கொண்டு பிறகு அதை வைத்து அப்படியே வாழ்க்கையை கடை தேற்றி விடுவேன் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பகவத்கீதை என்பது 700 ஸ்லோகங்கள் இருக்குன்னா அந்த 700 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு தீப்பெட்டி. அதில் எந்த குச்சியை எடுத்து தீண்டினாலும் எவ்வாறு தீப்பொறி கிளம்புமோ அதுபோல் ஒவ்வொரு மனிதனுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமுமே மிக மிக அர்த்தம் பொதிந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும், அவனை வழிப்படுத்தும், அவனை நல்நிலைக்கு மேல்நிலைக்கு இட்டு செல்லக்கூடியது, ஞான அக்னியை கிளப்பக்கூடியது அப்படின்னு சொல்ற. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஸ்லோகம் அவனுக்கு மிகவும் அணுக்கமானதாகவும் உறவானதாகவும் அவனை வழி நடத்துவதாகவும் அவனுக்கு அந்த சமயோசிதமான ஏற்ற வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அல்லது திருப்பு முனையாகவோ அல்லது தன்முனைப்பாகவோ அல்லது வாழ்க்கையை ஒரு சரியான பாதையில் செலுத்துவதற்கு உபாயமானதாகவோ அல்லது உன்னதப்படுத்துவதாகவோ அமையலாம் அப்படின்னு சொல்ற. ஆகையால இந்த பகவத்கீதையை நாம சமஸ்கிருதத்துல இருக்கு, மற்ற மொழிகள்ல இருக்கு, எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் காலத்துக்கு ஒவ்வாத ஒரு சாக்கு போக்குகள்னு நான் சொன்னேன். அதனால முடிந்தவரை நாம இதை நம்மளுடைய சனாதன தர்மத்தை இதுல எந்த விதமான பாகுபாடுகளையும் காட்டாமல் ஒரு மனிதனுக்கு தர்ம நிலையில் நிலைப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் இந்த உலகாய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக்குவதற்கும் அதே நேரத்தில் தன் வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்வதற்காகவும் ஆத்ம ஞானாக்னியை கொடுத்து அவனை கைப்பிடித்து இந்த வாழ்க்கையை ஒரு நல்ல கதியில் கொண்டு செலுத்துவதற்கு ஒரு படகுக்கு துடுப்பு எவ்வளவு அவசியமோ அதுபோல இந்த வாழ்க்கைக்கு கீதையின் சாரம் ரொம்ப 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 அவசியமாக. நம்ம எல்லாரும் கீதையை பத்தி புகழ்ந்து பேசுவோம். எவ்வளவு அழகான விலை மதிக்கத்தக்க ஒரு பொக்கிஷமான ஒரு நகையாக இருந்தாலும் கூட
பெட்டியில் இருக்கும்போது அதற்கு புகழும் இல்லை, பேரும் இல்லை. அதை நாம் அணிந்து கொள்ளும் பொழுதுதான் அதற்கு பெருமை உண்டாகுகிறது. அதே போல பகவத்கீதை எனும் பொக்கிஷத்தை ஒரு அலங்கார பொருளாக பூட்டி வைத்திருப்பதில் நமக்கு பெருமை வராது. அதை முடிந்தவரை வாழ்க்கையில் நம்மை வழிகாட்டும் ஒரு நல்ல அணிகலனாக அணிந்து கொண்டு அதனால் நாம் வாழ்க்கையில் மிளிர்வது என்பது நமக்கு சத்கதியை உண்டு பண்ணும். ஆகையால் எல்லோரும் நம்மால் முடிந்த அளவு இதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது ரொம்ப 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 அவசியம். புரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை எளிமைப்படுத்த முடியுமோ, நம்மளுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன். எனது இந்த சிறிய முயற்சியை குரு அருளால் எல்லா குருமார்களும், இந்த உலகத்துல கோடான கோடி குருமார்கள் இந்த உலகத்தில் தோன்றின 2 வம்சங்களில் இந்த குரு வம்சம் தான் இன்றைக்கும் நீடு நிலைத்து உலகத்துல இருக்கக்கூடியது. இந்த குரு வம்சத்தில் உதித்த எல்லா குருமார்களும் என்னை ஆசீர்வதித்து என் நாவிலிருந்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த கீதை ஸ்லோகங்களுக்கு என்னால் இயன்ற அளவு சரியான அர்த்தம் கற்பித்து உங்களிடம் கொண்டு சேர்ப்பது எனது கடமை அப்படி என்று நினைக்கிறேன். அதனால் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் ஒரு குழுவாக. ஆக நீங்களும் அதை கேட்டு உணர்ந்து குற்றங்கள் இருந்தால் சுட்டிக்காட்டி பயன்பெறும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.